என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழ் தேசியம் என்றால் என்ன, அதனை தற்போது எப்படி கையாள வேண்டும்? நல்ல கேள்வி. இப்போ நாங்கள் சூடு பறக்க பேசி கொண்டிருக்கிற ஒரு கருத்தியல், வருகிற ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்றை எனது தலைமையில் நடத்த இருக்கிறோம். இந்த கேள்வி கேட்கிற தம்பியும் அந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும். தமிழ் தேசியம் என்பதை தமிழ் மொழி உணர்வு, தமிழ் இன உணர்வு என்கிற வரையறைக்குள் மட்டுமே சுருக்கி பார்க்க கூடாது. மொழி உணர்வும் இன உணர்வும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உண்டு, அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதனை தாண்டி தேசியவாதம் உள்ளது. முதலில் தேசியவாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேசம் என்பதிலிருந்துதான் தேசியம் என்கிற சொல்லும் வருகிறது. தேசம் என்றால் இந்தியா தான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு தேசம். தமிழ்நாடு என்பது அந்த தேசத்தில் ஒரு மாநிலம். கேரளா என்பது அந்த தேசத்தில் ஒரு ப்ராவின்ஸ், ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் அவன் பரவலாக பல பகுதிகளை இணைத்து பிரசிடென்சி என்கிற பெயரில் மதராஸ் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவின்ஸ், இப்படி நிலப்பரப்பை அவன் பகுத்து கொண்டான். ஆட்சி நிர்வாகத்தையும் அமைத்துக் கொண்டான். அப்போது பல மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு மாகாணத்திற்குள், ஒரு பிரசிடென்சிக்குள் இருந்தார்கள். பல மதங்களை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு ஒரு தனி மாநிலமாக மொழி அடிப்படையில் பிரிந்தது. அதே போல ஆந்திராவும் மொழி அடிப்படையில் பிரிந்தது. கேரளாவும் மொழி அடிப்படையில் பிரிந்தது. கர்நாடகாவும் மொழி அடிப்படையில் பிரிந்தது. இப்படி மாநிலங்கள் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டன. மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிந்த பிறகு மொழி உணர்வும் இன உணர்வும் தலை தூக்குவது தவிர்க்க முடியாதது. இப்படி தனித்தனியே மாநிலங்கள் தனி அடையாளத்தோடு தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற போது எதிர்காலத்தில் இந்தியா என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடுமோ, இவர்கள் எல்லாம் சிதறி போய்விடுவார்களோ என்கிற கவலையில் இருந்து அரசமைப்பு சட்டம் வகுக்கிற போதே மொழி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ நாடு மேலும் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தியா என்கிற ஒரு தேசம், புதிய தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தேசியவாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்தியாதான் ஒரு தேசம். அந்த இந்தியாவுக்குள் நாம் அனைவரும் பன்மைத்துவ அடையாளங்களோடு இந்தியர்களாக வாழ்வோம் என்கிற தேசியவாதம், அதுதான் காங்கிரஸ் கடந்த காலங்களில் பேசியது, காந்தியடிகள் பேசியது. ஆனால் தற்போதைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் RSS போன்ற அமைப்புகள் மத அடிப்படையில் தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்தியா இந்துக்களுக்கான ஒரு தேசம், எனவே இதனை இந்து ராஷ்டிரம் என்று அழைக்கப்பட வேண்டும், இதனை பெயர் மாற்றம் செய்ய வேண்டும், மத அடிப்படையிலான ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவதே தமது இறுதி இலக்கு என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு தேசியவாதத்தை முன்வைக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கடந்த காலத்தில் முன்வைத்த தேசியவாதம்
நாடு என்கிற அடிப்படையில் நாட்டினம் இந்தியன் என்கிற நேஷனாலிட்டி என்கிற அடிப்படையில் ஒரு தேசத்தை கட்டமைக்க முன்மொழிந்தார்கள். அது அவர்கள் முன்மொழிந்த தேசியவாதம். பிஜேபி இன்றைக்கு தேசிய கட்சியாக இந்தியா முழுவதும் வளர்ச்சியடைந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்கிற நிலையில் அவர்கள் முன்வைக்கிற தேசியவாதம் மத அடிப்படையில் இந்த தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதாகும். அது ஒரு தேசியவாதம். இதற்கிடையில் நாம் பேசுகிற இந்த தமிழ் தேசியம் என்பது பன்மைத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தேசியவாதம். ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் ஓர்மைப்படுத்துவது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. அப்படி இல்லாமல் நான் தமிழனாகவே இருப்பேன், ஆனால் இந்தியா எனது நாடு என்கிற உணர்வோடு இருப்பேன். நான் பேசுகிற தாய்மொழி தமிழ் மொழி, இதற்கு பல ஆயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் உண்டு. இந்த மொழி நீண்ட நெடிய வரலாறு கொண்ட மொழி. கலாச்சாரம், பண்பாடு போன்றவை தனித்துவம் மிக்கவை. எனவே இந்த மொழி இலக்கண வளம் நிறைந்த மொழி, இலக்கிய வளம் வாய்ந்த மொழி. இதனை இன்னொரு மொழியை திணிப்பதன் மூலம் அழிக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பது மொழி உரிமை. அந்த இடத்தின் வரலாற்றை சிதைக்க நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பது இன உரிமை. இந்த மொழி உரிமை, இன உரிமையுடன் கூடிய தேசியவாதத்தை இந்திய அளவில் ஏற்றுக்கொள்வது மொழி வழி தேசியவாதம். தமிழ் தேசியம் என்பது வெறுப்பை உமிழாத ஒரு தேசியம். தமிழ் தேசியம் என்பது எந்த மொழியையும் இழிவுபடுத்தாத ஒரு தேசியம். தமிழ் தேசியம் என்பது பிற மொழி வழி தேசியங்களை மதிக்கிற தேசியம். தமிழ் தேசியம் என்பது பன்மைத்துவம் வேண்டும் மொழி அடிப்படையிலும் கேரள மக்கள் மலையாள தேசிய இனமாகவும், கர்நாடக மக்கள் கன்னட தேசிய இனமாகவும், ஆந்திரா தெலுங்கானா மக்கள் தெலுங்கு தேசிய இனமாகவும், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் இந்தி தேசிய இனமாகவும், மகாராஷ்டிர மக்கள் மராத்தி தேசிய இனமாகவும், மேற்கு வங்க மக்கள் பெங்காலி தேசிய இனமாகவும் அந்த தேசிய இன அடையாளங்களோடு வாழ வேண்டும். தேசிய இனங்களுக்கான ஒரு பொது ஆட்சியாக, கூட்டு ஆட்சியாக டெல்லியில் இருக்கிற ஆட்சி அமைய வேண்டும் என்கிற பார்வையை கொண்டதுதான் நாம் முன்மொழிகிற தமிழ் தேசியம். எனவே இந்த தேசியம் ஐக்கியத்தை விரும்புகிற தேசியம், வெறுப்பை தவிர்க்கிற தேசியம்.